உலகத் தமிழ் மக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். என்ன நேயர்களே, மிக அற்புதமாக பரிவர்த்தனை யோகத்தை பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம். ஜோதிட ஆர்வலர்கள், ஆரம்ப நிலை ஜோதிடர்களுக்கெல்லாம் இது நல்ல பயனுள்ளதாக இருக்கும். புதிதாக வந்திருக்கக்கூடிய நேயர்கள், பழைய வீடியோக்கள் ஜோதிடம் சம்பந்தப்பட்ட இது சார்ந்த வீடியோக்கள் வேணா வாருங்கள் ஜோதிடம் அறியலாம் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்டில் பாருங்கள். பார்க்க தெரிலனா எனக்கு சென்மை பிளேலிஸ்ட்னு சொல்லுங்கள், நான் அனுப்பி விட்றேன். அதுபோக உங்கள் லக்னம், உங்கள் ராசியை மென்ஷன் பண்ணுங்கள். அதுக்கும் ஒரு 60 120 வீடியோஸ் இருக்குது. இதில் ஒரு 80 வீடியோ இருக்குது. தேவையானதை பயன்படுத்தி கொள்ளுங்கள், சரிங்களா? விரைவில் ஆரம்ப நிலை ஜோதிடர்கள், பலன் சொல்ல தடுமாறக்கூடியவர்களுக்கு சிறப்பான ஒரு வகுப்பை துவக்க இருக்கிறேன். இதெல்லாம் நீங்கள் அதில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் வாரம் ஒரு செஷன், ஒரு 12 செஷனில் நம்ம எப்படி ஜோதிட பலன்களை மக்களுக்கு எடுத்து சொல்லணும், எப்படியெல்லாம் நம்ம மக்களை தேவையில்லாமல் குழப்பக்கூடாது, எப்படியெல்லாம் அச்சுறுத்தக்கூடாது, அதே மாதிரி தேவையில்லாமல் பரிகாரம் என்று அவர்களுக்கு செலவு வைக்கக்கூடாது. இது எல்லாமே என்னுடைய பட்டறிவில் கால் நூற்றாண்டில் நான் கண்ட ஒரு 1,00,000 ஜாதகத்தினுடைய அனுபவங்களை பகிரப்போகிறேன். விருப்பமுள்ளவர்கள் 9842208655 இதில் தொழில்முறையாக ஜோசியத்தை பார்க்கலான்னு சொல்லக்கூடியவங்க, அல்லது ஹாபியாக அந்த ஜோதிடத்தை தன்னோட குடும்பத்தில் உள்ளவங்களுக்கெல்லாம் செக் பண்ணலான்னு நினைக்கிறவங்க தொடர்பு கொள்ளுங்கள். இன்றைக்கி நம்ம 5ஆம் பாவாதிபதி எங்கே இருந்தால் அந்த 5 குடையவன் எங்கே பரிவர்த்தனைங்கிறது 5ஆம் வீட்டுக்கு அதிபதி லக்னத்துலேயும் லக்னாதிபதி 5ஆம் இடத்துல இருக்குன்னு வைங்க. அந்த எப்படி இந்த தொடர்புகள் ஏற்படுதுங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இப்போ உதாரணமாக 5ஆம் இடம், இப்போ ஒரு லக்னம், ஏதோ ஒரு லக்னம் எடுத்துக்கோங்க. இந்த லக்னத்துக்கு அதிபதி சூரியன். இந்த லக்னத்துக்கு அதிபதி சூரியன். இப்போ நம்ம 5ஆம் பாவகத்தை வச்சு ஆராய்ச்சி பண்ண போகிறோம். இந்த 5ஆம் இடத்துக்கு அதிபதி யார்? குரு. இந்த 5 குடையவன் இந்த லக்னத்தோட தொடர்பில் இருக்குது. லக்னாதிபதி 5ஆம் இடத்துக்கு போயிடுச்சு. அப்போது உங்களுடைய பிள்ளை இவர் வீட்டு வேலையை, இவருடைய வேலையை அவருடைய மகன் செய்வார். மகனுக்கு பிடித்த மாதிரி இவர் இருப்பார். 2 பேருக்குள்ளார நல்ல ஒரு பாண்டிங் இருக்கும். பூர்வீக சொத்துக்களை இவர் அடைவார். அதே மாதிரி 5ஆம் இடங்கிறது பூர்வீகம், குழந்தை பாக்கியம், நல்ல குழந்தைகளை பெறுதல், அதே மாதிரி குலதெய்வத்தினுடைய அனுகிரகம், அறிவை பயன்படுத்து. நல்ல அறிவுபூர்வமாக பையன் இருக்காருங்க. சொல்கிறோம்ல, என் பையன் நல்ல அறிவுபூர்வமாக, அவனுக்கு லக்னாதிபதி 5 குடையவன் லக்னத்தில். அப்போ நல்ல ஒரு அற்புதமான ஒரு காம்பினேஷன்ஸ். இது 5 குடையவன் 6 குடையவனோட சம்மந்தப்பட்டால் 5 6ல் இருக்கும், 6 5ல் இருக்கும். அப்போது விரோத சம்பந்தப்பட்ட விஷயங்கள், சண்டை சச்சரவுகள், 5 6ம் பரிவர்த்தனை நல்ல பரிவர்த்தனை இல்லை. அப்போ தகப்பனுக்கு மகனுக்கு எப்போ பார்த்தாலும் கீரி மாமமாக இருக்கிறது. பூர்வீக சொத்தில் ஏதோ ஒரு எனிமீஸ் வந்துடுறாங்க. பூர்வீகம் நமக்கு பக்கத்து இடத்துக்காரர் வேலியை இந்த பக்கம் தள்ளி கட்டுறாரு, சண்டை வருதில்ல. அப்போது 5 6க்கு போகக்கூடாது, 6 5க்கு வரக்கூடாது. இதனால் நமக்கு பிரச்சனைகளை அந்த 5 6 பரிவர்த்தனை சிறப்பில்லை. இதே 5 7 பரிவர்த்தனை, 5 குடையவன் 7லையும் 7 குடையவன் 5ஆம் இடத்திலும் பரிவர்த்தனை. மனைவியே மிகச்சிறந்த ஆலோசகராக இருப்பாங்க. திருமணத்துக்கு அப்புறம் இவர் மைண்டெல்லாம் கல்யாணம் வரைக்கும் ஒரு கிடையில் நிற்க மாட்டார், ஒரு இடத்துல வேலை பார்க்க மாட்டார், ஒரு செயலை ஒழுக்கமாக செய்ய மாட்டார். அப்போ கல்யாணத்துக்கு அப்புறம் மனைவி என்ன செய்கிறாங்க? இவருக்கு நல்ல அட்வைஸராக அமைகிறாங்க, நல்ல வழிகாட்டுறாங்க, நல்ல ஆலோசனை சொல்கிறாங்க, அறிவுரை சொல்கிறாங்க. அப்போது 5ஆம் பாவகம் காரகத்துவம், 7ஆம் பாவக தொடர்பு, 7ஆம் பாவக காரகத்துவம், 5ஆம் பாவக தொடர்பு. அப்போ இந்த கம்யூனிகேஷன்ஸ், நட்பு வட்டாரங்கள், அதனால் இவங்களுக்கு லாட் ஆஃப் பெனிஃபிட், அற்புதமான முன்னேற்றங்கள். இப்போ 5 குடையவன் 8 குடையவனோட பரிவர்த்தனை ஆகுது. இப்போ இது என்ன சார்? அது 5ஆம் இடம், மறுபடியும் சொல்கிறேன், பூர்வீகம், குழந்தை, நம்முடைய ட்ரீம் கனவுகள், தகப்பன் வழி பாட்டன் பாட்டி, இது 8ஓட சம்மந்தப்படுதுன்னா சில பேருக்கு உறவு இல்லாமல் இருக்கும். சில பேருக்கு அந்த தகப்பன் மகன் உறவு கெட்டு போகும். 8ங்கிறது தேவையில்லாத வம்பு வழக்குகள், பிரச்சனைகள், திடீரென்று நடக்கக்கூடிய சம்பவங்கள். ஒன்றும் இல்லை, வெளிநாட்டில் வேலை பார்த்துட்டு இருக்கிறாரு, 5 8ம் பரிவர்த்தனை.
இந்த வேலையை விட்டுட்டு 45 வயசாச்சு, நீ சொந்த ஊரில் போய் பண்ணலாம் அப்படின்னு பூர்வீகத்துக்கு வர்றாரு. பூர்வீகத்தில் வந்ததுலேருந்து ஒரு 2-3 தொழில் பண்ணுறாரு. எல்லாமே 8ஆம் இட தொடர்பு, எல்லாமே சிக்கலில் போய் மாட்டுது. அப்போ ஜாதகத்தை எடுத்துகிட்டு வர்றாரு, மகர ராசி. அப்போ நான் என்ன சொல்கிறேன், ஊரை விட்டு முதல்ல வெளியில் போங்க. மகரம் 10ஆம் காலபுருஷனுக்கு 10 சமுத்திரத்தில் இருக்குது. பேசாமல் கடல் கடந்து போய் அங்கே சார் அங்கே தான் சார் இருந்தேன், 15 வருஷத்துக்கு மேலே அங்கே இருந்துட்டு தான் எனக்கு ஒரு ஆசை பூர்வீகம். சார் ஜாதகத்தை எங்கேயாவது பார்த்தீங்களா? இல்லைங்க சார். அதுதான் பிரச்சனை. 5-8 பரிவர்த்தனை. அது பூர்வீகத்தில் சொந்த காசில் சூனியம் வச்சுக்கக்கூடிய தன்மை அது. அதனால் இந்த மாதிரி அமைப்பு உள்ளவங்கெல்லாம் பூர்வீகத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பிஸ்னஸ் பண்ணுறேன் அது பண்ணுறேன்னு லாஸ் பண்ணிடாதீங்க. அதுதான் ஜோதிடம் என்பது வருமுன் காப்பது ஜோதிடம், வருமுன் காப்பவனே மனிதன். அப்போ நம்ம ஒரு அவேர்னஸ்க்கு தானே நாங்கள் இருக்கோம். ஒரு ஆலோசனை கேட்டுட்டு செய்யலாம்ல. ஒரு மாதம் 1ஆம் தேதி ஆச்சுன்னா எந்த பிரச்சனையும் இல்லாமல் உங்களுக்கு சம்பளத்தை போட்டு விட்டுறாங்க. இங்கே நீங்கள் எல்லாம் ப்ராடக்டை பண்ணி வச்சு நல்லா என்னென்ன வாட்டர் பிளான்ட்டு போட்டு அது தண்ணி எடுத்துகிட்டு போகிறானுங்க, கரெக்டாக காசு கொடுக்கறது இல்லை. 5-8 பரிவர்த்தனை. அங்கே கோழி பண்ணை, நாய் பண்ணை, ஆட்டு பண்ணை எல்லாம் வச்சு மகரத்துக்கு கரெக்டு தான் அது பண்ணி அந்த பண்ணைகளை வச்சு அதுவுமே அந்த அளவுக்கு சிறப்பாக இல்லை. அங்கே இருந்த நிம்மதி இங்கே இல்லை. ரைட். 5-9 பரிவர்த்தனை, இதுதான் நல்ல பரிவர்த்தனை. 5ஆம் இடத்துக்கு அதிபதி 9லையும் 9ஆம் பாவாதிபதி 5ஆம் இடத்துலையும் இந்த ஜாதகர் பிறந்து ஜாதகர் கல்யாணம் பண்ணி அவருக்கு ஒரு குழந்தை பிறந்த பிறகு இவருக்கு ப்ரமோஷன் கிடைக்குது. 5 டச் பண்ணோடனே இவருக்கு நல்ல மேன்மை கிடைக்குது. குலதெய்வத்தை போய் கும்பிட்டு வந்தாலே ஒரு மாற்றம் கிடைக்குது. 9ங்கிறது அதிர்ஷ்டம். குழந்தை பிறந்த பிறகு இடம் வாங்கினேன், கார் வாங்கினேன், வீடு கட்டினேன், அப்புறம் கார் வாங்கினேன் சொன்னவங்களாம் இருக்காங்க. 5-9 ஒன்று பிள்ளைகளால் அதிர்ஷ்டம் அல்லது பிள்ளைகளால் முன்னேற்றம், அதே மாதிரி வெளிநாட்டு தொடர்புனால் மேன்மை. 5-9 நல்ல பரிவர்த்தனை. இது நீங்கள் எந்த லக்கணமாக இருந்தாலும் சரி, உங்கள் லக்கணத்திலிருந்து 5 கூடையவனும் 9 கூடையவனும் இடம் மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி இருக்கும்பொழுது நீங்கள் நினச்சது மாதிரி பதவி உயர்வு, இறை வழிபாடு, ஸ்தல யாத்திரை எல்லா இதுக்கும் போயிட்டு வந்தோம் சார். காசி, ராமேஸ்வரம், கயான்னு வயசான காலத்தில் 5-9 பரிவர்த்தனை நல்ல பரிவர்த்தனை. புரியுங்களா? அந்த சொத்து கொஞ்சம் தகராறில் இருந்ததுங்க, பூர்வீக சொத்து. கிட்டத்தட்ட 20 வருஷமாக அது பங்கு பிரிக்கவே முடியல அப்படின்னு சொல்லி இப்போ அது பங்கு பிரித்து அதை சேல்ஸ் பண்ணோம். பெரிய அமௌண்ட் வந்தது. இதுதான் 9 அதிர்ஷ்டம், பூர்வீகத்தினால் அதிர்ஷ்டம். எப்படி 20 வருஷத்துக்கு முன்னாடி இவங்க அப்பா காலத்திலேயே கலர் பண்ணியிருந்தா அன்றைக்கே அதை விற்றுவிட்டு ஏதாவது பிஸ்னஸில் பண்ணி நஷ்டக்கணக்கு காட்டியிருப்பார். அந்த 5-9 பரிவர்த்தனை காத்திருந்து பொறுத்திருந்து 20 வருஷத்துக்கு முன்பு திருப்பூரில் கரெக்டாக 10 வருஷத்துக்கு முன்பு வாங்கின ஒரு சென்ட் இடம் இன்றைக்கி 8 லட்ச ரூபா போகுது. 20 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கியிருந்தால் அது எவ்வளோவா இருக்கும்? 1 லட்ச ரூபாய்க்கு வாங்கினது 50,000 ரூபாய்க்கு வாங்கியிருந்தால் இன்றைக்கி 8 லட்ச ரூபா போகும். அப்போ இவங்களுக்கு என்ன ஆகிடுது? 5-9 பரிவர்த்தனை. பூர்வீகம் ஏதோ ஒரு கணக்கில் இவர் கைக்கு வராமல் இருந்து இவருடைய மகன் காலத்துக்கு அதை அவன் விற்று மிகப்பெரிய கோடிக்கணக்கான ரூபா அதில் வருமானம் பார்க்குறான். 5-10 பரிவர்த்தனை. 5-10 புத்தி, அறிவு, அதே மாதிரி பங்குச்சந்தை, அதே மாதிரி கதை கட்டுரைகள் எழுதுதல், ஜோதிடம், அப்படியெல்லாம் அதன் மூலம் கர்மா வேலை செய்யும். 5-10லையும் 10-5லையும் மகன் தொழிலை டெவலப் பண்ணி கொடுக்கறது, மகனால் முன்னேற்றம், மகன் நமக்கு நல்ல ஒரு சப்போர்ட் பண்ணுறது. 5-10 இப்போ என்னுடைய தொழிலுக்கெல்லாம் 5-10 தொடர்பு இருக்கணும். எனக்கு 5-10 தொடர்பில் இருக்குது. எனக்கு 10 கூடையவனு 5ஆம் இடத்துல இருக்குது. அப்போது வர்றவங்களுக்கு நல்ல ஆலோசனையும் வருங்காலம் பற்றி சொல்லக்கூடிய இந்த ஜோதிடத்துறை அப்படிங்கிறது அதன் மூலம் நம்மளுடைய வாழ்க்கை வசமாகும். நல்ல விதமான வாழ்க்கை தன் வசமாகும், வளமாகும். அந்த 5-10 புத்தி அறிவு. இப்போ ஒரு லாயர் இருக்கார், நீதிபதி இருக்கார், இதெல்லாம் 5-10 தொடர்பு. அதே மாதிரி பூர்வீகம் 5-10, பூர்வீகத்தில் தொழில் பண்ணுறது, பூர்வீகத்தில் இருக்கிறது, இதெல்லாம் 5-10. பூர்வீகத்தில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பிஸ்னஸ் அங்கே ஆரம்பிச்சிட்டு பரவாயில்லைங்க, ஃபுல்லாக வீடு மட்டும் வேறு பக்கம் இருக்குது, தொழில் அங்கே தான் பண்ணுறீங்களான்னா ஆமாம் பாரு. அங்கே பார்த்தா யூனிட் போட்டு
குடோன் கட்டி வாடகைக்கு விட்டு இதில் 5 10 தொடர்பு 5ம் 11ம் இதுதான் தன்னுடைய அறிவாற்றலை பயன்படுத்தி இப்போ ஐடி கம்பெனியில் இருக்கிறாங்க. 5 10 பரிவர்த்தனை 5 11 பரிவர்த்தனைலாம் ஐடி கம்பெனி வீட்டிலே உட்காந்துட்டு ஒர்க் பண்ணுவாங்க. மாதம் சம்பளம் வந்துக்கிட்டே இருக்கும். அந்த 5 11 பரிவர்த்தனை 5ஆம் இடங்கிறது தன்னுடைய புத்தி கொள்முதலில் லாபத்தை பெறுதல். புரோக்கரேஜ் சொல்லலாமா, பங்குச்சந்தை சொல்லலாமா. காலிலேருந்து உட்காந்து மத்தியானம் 3:30 மணிக்குள்ளார ஒருத்தர் சொல்கிறாங்க, ஒரே நாளில் நான் 75 லட்சம் ரூபா வரைக்கும் சம்பாதிச்சிருக்கேன் பங்கு சந்தையிலங்கிறாங்க. என் ரிஷபராசி சந்திரன் அவங்களுக்கு உச்சம், அவ்வளோ ஃபாஸ்ட். பட் ஆனால் ரொம்ப டூ மச். 5 11 அப்போ 11ஆம் இடத்துல இந்த சந்திரன் கடக லக்னத்துக்கு 11ஆம் இடத்துல சந்திரன் 11ஆம் இட தொடர்பு உங்களுக்கு நல்லா இருந்திருக்கு. 5 11ங்கிறது நம்ம எய்ம் பண்ணுறோம், அறிவை பயன்படுத்துகிறோம், வருமானத்தை ஈட்டுறோம், வளமாகிறோம். 5 12 பரிவர்த்தனை இது எப்படி சார் இது? 5 12 அதாவது பொதுவாக நம்முடைய லக்கணத்துக்கு 5 குடையவன் லக்கணத்துக்கு 12லையும் 12 குடையவன் 5ஆம் இடத்திலும் இருந்தால் இவர் சொல்லக்கூடிய எந்த விதமான ப்ரிடிக்ஷனும் இவர் நினைக்கிற மாதிரி, இவர் ட்ரீம் கனவு கண்டது மாதிரி, இவர் எதிர்பார்த்தது மாதிரி அது நடக்காது. டோட்டலாக விரயமும் நஷ்டமும் ஏற்படும். பார்த்தீங்களா, ஒரு ஜாதகத்தை நம்ம எடுக்கிறோம். 5 குடையவன் எங்கிருந்தால் என்ன பலன்? அந்த 5ஆம் பாவாதிபதி கரெக்டாக 12 கரெக்டாக 5 குடையவன் லக்னாதிபதி பரிவர்த்தனை சொன்னோம். அந்த 5 குடையவன் 2 குடையவன் சொல்லுவோம். அடுத்தது 5ம் 2ம் பரிவர்த்தனை ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்கம் சோர்சஸ் வருமானம். இந்த டெய்லி ட்ரேடிங் பண்ணுறவங்க, தினம் வருமானம் செய்கிறவங்க, தின வியாபாரி, இவங்களுக்கெல்லாம் 5 2ம் பரிவர்த்தனை ஏற்பட்டுருக்கும். இப்போ ஜோதிடம் சொல்கிறது 5 2ம் அந்த என்னுடைய 2 குடையவன் 5ஆம் இடத்துல இருக்கும், 5 குடையவன் எனக்கு 2ஆம் இடத்துல இருக்கும். கரெக்டாக போச்சுங்களா? நானே உதாரணம், என்னுடைய லக்னத்திற்கு 2 குடையவன் சனி 5இல், 5 குடையவன் செவ்வாய் 2இல். இது 2 பரிவர்த்தனை. அப்போது இந்த மாதிரியான பரிவர்த்தனை பார்த்தீங்கன்னா மிக அற்புதமான ஒரு வார்த்தையில் வருமானம் ஈட்டுதல், ஆசிரியர், லாயர், பட்டிமன்ற பேச்சாளர்கள், கவிதை எழுதக்கூடியவர்கள், இதெல்லாம் 5 2 பரிவர்த்தனை. 5 குடையவனும் 3 குடையவனும் பரிவர்த்தனை. மகனின் முயற்சியால் வெற்றி. நம்ம எவ்வளோ முயற்சி எடுக்கிறோம், ஒன்றும் நடக்கலை. மகன் போய் ஒரு முயற்சி எடுக்கிறார், பைபாஸ், அவர் போகிறாரு, காரியத்தை சாதிச்சுட்டு வந்துடுறாரு. 5 3 பரிவர்த்தனை நல்ல பரிவர்த்தனை. 5 4 பரிவர்த்தனை. இது 5ஆம் இடத்துக்கு புத்தி அறிவுக்கு உண்டான கிரகம் 4ஆம் இடத்துலையும் 4 கூடிய தாய் 5ஆம் இடத்துலையும் இருந்தால் 5ஆம் இடம் என்பது நமக்கு கிடைக்கக்கூடிய உபதேசங்கள். அப்போ அம்மானாலும் நமக்கு பெனிஃபிட், அம்மா பேரில் செய்யக்கூடிய தொழில் பெனிஃபிட். இப்போ 5ஆம் பாவாதிபதியும் 12 பாவாதிபதியும் எப்படி பரிவர்த்தனை ஆகியிருந்தால் என்னன்னு பார்த்தோம். நாளைக்கு 6 கூடையவனுடைய பரிவர்த்தனை மிக முக்கியமான பரிவர்த்தனை. 6ஆம் இடம்ங்கிறது கடன், நோய், எதிரிகள். அவங்களாம் யார் கூடலாம் பரிவர்த்தனை ஆகியிருக்காங்களோ அந்த இடமெல்லாம் கெடும். அது மீண்டும் நம்ம நாளைக்கு பார்ப்போம். புதிதாக இணைந்திருக்கக்கூடிய நேயர்கள் கண்டிப்பாக இந்த பழைய வீடியோக்களையும் எடுத்து பார்த்துட்டு அப்புறம் இந்த வீடியோக்கள் பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கலாக இருக்கும், நேச்சுரலாக இருக்கும், உண்மையாக இருக்கும், பயனுள்ளதாக இருக்கும். புரியுதுங்களா? இன்னொரு நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திப்போம். என்றும் உங்கள் முனைவர் ஆலயம் ஜி. சுவாமிநாதன். நன்றி, வணக்கம்.